இன்னைக்கு நாம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தும்பட்டுன்ற ஒரு ஹிந்தி படம். இந்த படம் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல படம்னா பார்த்துக்கங்களேன். பெருசா கூட்டம் எதுவுமே சேர்க்காம, ஒரு 4, 5 கேரக்டர மட்டுமே வச்சு எவ்ளோ டெரிஃபிக்கா எடுக்க முடியுமான்றது வந்து ஆச்சரியம் தான். அந்த அளவுக்கு மிஸ்டரியா இந்த படத்தோட கதைய எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு மேல இந்த படத்துக்கு இன்ட்ரோ தேவையில்ல. வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிரலாம். படத்தோட ஓப்பனிங் இமேஜா என்னத்த சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூர்த்தி தேவி அப்படின்ற சாமிய பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சாமி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியே வயித்துல வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாமி. அந்த சாமிக்கு வந்து என்ன பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து அழியாத செல்வமும், ஒரு பக்கம் அழியாத தானியமும் வச்சிருக்கிற சாமி அவங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப புடிச்ச பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மொத பையன். கிட்டத்தட்ட இவங்க வந்து கோடி தேவர்களுக்கு தாயா இருந்தாலுமே, ஆனா அஸ்தருக்கு வந்து தேவியோட தங்கத்தையும் தானியத்தையும் எடுத்துக்கணும்ன்ற ஆசை. தங்கத்தை முழுசா எடுத்துட்டான். ஆனா தானியத்தை எடுக்க போகும்போது அங்க இருக்கிற தேவர்கள்லாம் அவனை தடுத்து அழிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதனால அந்த அஸ்தர் வந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட கலக்கிறதுக்கு பாக்குறான். ஆனா தேவி தான் பையன் மேல இருக்கிற பாசத்தினால அவனை வந்து தன்னோட வயித்துக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அஸ்தரை பத்தி வரலாறுல எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேவி தன்னோட வயித்துக்குள்ளேயே அஸ்தரை வச்சுக்கிறாங்க. இந்த கதையை ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட சொல்லிட்டு வர மாதிரி நமக்கு வாய்ஸ் ஓவர்ல காட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மொட்டை தலையில இருக்கிற ஒரு வயசு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாத்தா கூட அஃபேர்ல இருக்குது. அந்த தாத்தா கிட்ட வந்து தங்கத்தை தரேன்னு சொன்னீங்களே, எப்ப தருவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குது. அந்த தாத்தாவும் சொல்றாரு, பொறுமையா வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முன்னாடி சொன்ன பாத்தீங்களா அஸ்தர், அந்த அஸ்தரோட சிலையை வந்து வழிபாடு பண்ற பர்சன் போல இவரு. அஸ்தரை பத்தி எல்லாருமே மறந்துருந்தாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டுமே அவரை பத்தி தெரிஞ்சு அவருக்காக வந்து வழிபாடு செஞ்சு கண்டுபிடிச்சு வந்தாங்க. அதுல கடைசியா இருக்கிற பர்சன் தான் இந்த தாத்தாக்காரரு. இதுதான் இந்த படத்தோட தீம் ஸ்டேட்டுமே கூட. இந்த மொட்டத்தல பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இவ வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறா. அவளுக்கு 2 பசங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பாட்டியை வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த பாட்டி வந்து ரொம்ப உக்கிரமா இருக்குது. பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குது. அது இவங்க பாட்டியா இல்ல வந்து வேற யாராவன்றது தெரியல. இப்போ இந்த பாட்டிக்கு வந்து சாப்பாடு கொடுக்கிறதுக்காக இந்த பையன் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா வந்து இந்த லேடி வந்து வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால பசங்க 2 பேருமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பெரிய பையன் வந்து சொல்றான், நீ போய் சாப்பாடு குடுறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சின்ன பையன் வந்து எடுத்துட்டு போறான். எடுத்துட்டு கிட்ட போ சொல்ல அந்த அம்மாக்காரி வந்துடுறா. வந்துட்டு அவனை அடிச்சிட்டு, டேய் நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ரெடி பண்ணி சாப்பாடு எடுத்துட்டு போய் அந்த பாட்டி கொடு. அப்புறம் வந்து சாப்பாடு கொடுத்து விட்டு இங்க வந்து பெரிய பையனை வந்து அடிக்கிறா. இந்த மாதிரி நான் கேட்காம கொள்ளாம அந்த பாட்டிக்கு போய் சாப்பாடு கொடுக்காத. அந்த பாட்டி பார்க்கிறதுக்கு சாதாரண பாட்டி மாதிரி தெரிய மாட்டேங்குது. ஏதோ மனுஷ உருவத்திலே இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு முகத்தோற்றத்துல இருக்கிறா. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 கேரக்டர் தான் இந்த படத்திலே வரும். இதுதான் இந்த படத்தோட செட்டப்புமே கூட. இப்போ அந்த பெரிய பையன் கேட்டுட்டு இருக்கான், அம்மா தங்கத்தை கொடுத்தாரா இல்லையா அந்த ஆளு அப்படிங்கும்போது, உங்க அப்பா மரியாதை இல்லாம பேசாதரா அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்து கீப்பு போல இருக்கு அந்த தாத்தாவுக்கு. என்னமா போய் தங்கத்தை வாங்கிட்டு வரத விட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறியமா அப்படின்ற மாதிரி அந்த பையன் திட்டிட்டு இருக்கான். ஆல்ரெடி அந்த பொண்ணு மொட்டை அடிச்சிட்டு இருக்கு. அதை ஷேவ் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கான். அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதமா, போய் தங்கத்தை வாங்குறதுக்கு பாரு, நாளைக்காவது வாங்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்த நாள் காலையில போய் பார்த்தா அந்த தாத்தா இறந்து போயிடுறாரு, செத்து போயிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இங்க இருந்தா வேலை ஆகாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு, நம்ம இந்த ஊரை விட்டு இன்னைக்கே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாங்க அப்படின்னும் போது அந்த பெரிய பையன் சொல்றான், அம்மா பாட்டி இருக்குது, அந்த பாட்டி நமக்கு தேவையில்லடா, அந்த பாட்டி எங்கேயும் விட்டு போயிடலாம் நம்ம அப்படின்ற மாதிரி, தயவு செஞ்சு நீக்கே கிளம்பிடலாம். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பசங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு கல் மேல ஏறி பேசிட்டு இருக்கான். அந்த கல் மேல பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். பெரிய அடிபட்டுறது, ரத்தமா ஊத்துது. இதுக்கப்புறம் அம்மா வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, டேய் பாட்டி நீ பாத்துக்க, சாப்பாடு எதனா ஆகணும்னா ஆக்கிக்க, நீ தான் இன்னைக்கு அவங்கள பார்த்தாகணும். ரொம்ப அந்த பாட்டி உன்னை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா, அஸ்தர் வரான் பாட்டி தூங்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பாட்டி அமைதியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்மா அங்க இருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் இந்த பையன் பயப்படுறான், என்னடா பண்றது தெரியா எப்படி அந்த பாட்டி நம்ம சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி அவன் முடிச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டியை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பாட்டி வந்து கூப்பிடுது, பேரா இங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு, தம்பி இங்க வா, இதை திறந்து விடு அப்படின்னும் போது அவனும் திறந்து விட்டுறான். அந்த பாட்டியை வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு சாப்பாடு சீக்கிரமா எடுத்துட்டு வந்து, இல்ல நான் உன்னையே சாப்பிட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவதும் இவன் பதறி போயிட்டு வந்து சாப்பாடை வடிக்கிறதுக்கு போறான். சாப்பாடை வடிக்க போற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சாப்பாடு வந்து அந்த பானை உடைஞ்சு போயிருது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சரி கோதுமையாச்சும் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அந்த கோதுமையை வச்சு நம்ம சாப்பாடு ஏதாவது சுட்டு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் கோதுமை எடுக்கிறது போறான். கோதுமையும் வந்து இவன் தலையில விழுந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது வேஸ்டா போயிருது. இப்ப இவன் பதறி போயிடுறான், இப்படியாவது சாப்பாடு கொடுக்கணுமே. அப்புறம் அம்மா சொன்னாங்களே, ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஏதோ ஒரு பேரை சொல்லி அந்த பாட்டி தூங்க வைக்க சொன்னாங்களே, அந்த பேர் பாரு மறந்துச்சு, என்ன பண்றது தெரியாம அந்த பையன் முழிச்சிருக்கான். இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாட்டி வந்து உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேய், அதாவது சபிக்கப்பட்ட ஒரு பேய். அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவன் கிட்ட வந்து இவனையே சாப்பிடுறதுக்காக இவனை வந்து பிடிக்க வருது. இவனை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகுது. அவன் பதறி போயிடுறான், அம்மா அம்மான்னு கத்துறான். ஆனா யாருமே காப்பாத்துறதுக்கு வரமாட்டாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேய் வந்து அவனை சாப்பிடுறதுக்காக பலகைகளை வச்சு சாப்பிடுறதுக்காக ட்ரை பண்ணுது. இந்த நேரத்துல அதோட கணத்துல வந்து ஒரு குச்சியை குத்தி வச்சிருப்பாங்க. அந்த குச்சியை எடுத்து அவனை தலையிலேயே போட்டு சாவடிச்சிட்டு கொண்டுட்டு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி பேய் வந்து நினைக்குது. கரெக்டா சாப்பிட வர நேரத்துல அந்த பையன் அஸ்தர் அப்படின்ற மாதிரி சொல்றான். அஸ்தர்னு சொன்னதும் அந்த பாட்டி பதறி போய் கீழே விழுந்து அப்படியே அமைதியாயிருது. இப்ப திரும்ப அவன் சொல்றான், பாட்டி அஸ்தர் வந்துருவான் தூங்கிடு அப்படின்ற மாதிரி சொன்னதும் அந்த பாட்டி வந்து தூங்கிடுது. அப்பதான் அவன் பெருமூச்சு விட்டு நிம்மதியா இருக்கிறான். இந்த நேரத்துல அம்மா அழுதுகிட்டே வராங்க, தம்பி செத்து போயிட்டான், ஐயோ இதுக்கப்புறம் என்ன பண்றது தெரியாம இந்த ஊரை விட்டு நம்ம கிளம்பலாம் வாடா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அந்த பாட்டிக்கு நம்ம தங்கத்தை பத்தி கேட்போமா, தங்கத்தை பத்தி கேட்டா அவ சொல்லுவாள் அப்படின்னு போது, டேய் அந்த தங்கமும் வேணா ஒண்ணு வேணா வாடா போலாம் இந்த ஊர்ல இருந்து அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பரிசல்ல ஏறி வேற ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்ப வந்து அம்மாக்காரி கிட்ட வந்து சொல்றான், அம்மா ஒரே வாட்டி கடைசியா அந்த பாட்டி கிட்ட வந்து சொல்லலாமா, நாங்க சாப்பாடே போட மாட்டோம், தயவு செஞ்சு சொல்லு, இல்லனா உன்னை கொன்றுவோம், அந்த மாதிரி ஏதாவது மிரட்டி பார்க்கலாமா, அப்பனாச்சும் அந்த தங்க இருக்கிற இடத்த சொல்லுமா அப்படின்ற மாதிரி அம்மாக்காரி கிட்ட கேட்கும்போது, அதெல்லாம் நமக்கு வேணாண்டா, இதான் உனக்கு தங்கம் தானே வேணும், ஒரே ஒரு தங்கத்தை கொடுத்து இந்த தங்கத்தை வச்சுக்க அப்படின்னு போது, இந்த தங்கம் வேணாமா, நமக்கு மொத்த தங்கமும் வேணுமா, நீ வரியா இல்ல இதை தூக்கி போட போது தூக்கி போடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பையனும் ஒரு கட்டத்துக்கு மேல புரிஞ்சுட்டு, சரிமா நான் உனக்காக வந்து போல, இதுக்கப்புறம் நான் இந்த பக்கமே வர மாட்டேன், நம்ம இங்க வரவே வேணாண்டா, நம்ம வேற ஊருக்கு போயிட்டு நிம்மதியா வாழ்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. சோ இந்த பாட்டிக்கு வந்து தங்க இருக்கிற இடம் தெரியும். அப்போ இந்த சின்ன பையனுக்கு தெரியுது பாட்டி
பாட்டி கிட்ட மட்டும் தான் அந்த விஷயம் தெரியும் அப்படின்றது புரிஞ்சுக்கிறான். இதான் இந்த படத்தோட கேட்டலிஸ்டுமே கூட. இதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் கழிச்சு அந்த பையன் வந்து திரும்பி வரான். அந்த பாட்டியை தேடி வரான். ஒரு பெரிய ஆண்மகனா வரான். அந்த பாட்டி கிட்ட வந்து பார்க்கும்போது அந்த வீடே வந்து பாழடைஞ்சு போயிருக்குது. பாட்டி இருக்குதா இல்லையான்னு தெரியாத நிலைமையில பாட்டி எப்படின்னு செத்துருக்கும், இருந்தாலும் சும்மா பாப்பமேன்ற மாதிரி பாக்குறான். அவன் பார்த்தா பாட்டி உயிரோட இருக்குது. இந்த மரம்லாம் இருக்குது பாத்தீங்களா, அந்த வேர்ல இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு இந்த பாட்டி உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது இத்தனை காலமா. அப்ப வந்து அவன் புரிஞ்சுக்கிறான் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஜென்ம சாபத்துல இருக்குதுன்றத அவன் புரிஞ்சுட்டு, உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லு, எனக்கு அந்த தங்க இருக்கிற இடத்த மட்டும் சொல்லு அப்படின்னும் போது அந்த பாட்டி சொல்லுது, டேய் சனியனே, என்னை வந்து எதுவுமே வேணாம்டா போடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு புரியவே மாட்டேங்குது. அப்ப எப்படிதான் இந்த தங்கத்தை எடுக்கிறதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இதுதான் இந்த படத்தோட டிபேட்டுமே கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாட்டி கிட்ட கேட்கிறாரு, உனக்கு வந்து என்ன வரம் வேணும்னு சொல்லு, நான் அதை செய்யறேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் அதை பண்றேன், நீ வந்து எனக்கு வந்து தங்க இருக்கிற இடத்த மட்டும் சொல்லும் போது நான் சொல்றேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, என்ன வந்து முழுசா எரிச்சிரு, எனக்கு வந்து சாப விமோசனம் கொடு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லுது. இவனும் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்தையே ஃபுல்லாத்தையும் வந்து தீ வச்சு கொளுத்திடுறான். இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாட்டி அந்த உண்மையை சொல்லிருது. இப்போ தங்கம் எப்படி எடுக்கணும்னு இவனுக்கு தெரிஞ்சிருது. இதுதான் இந்த படத்தோட பிரேக்கிங் டூவும் கூட. சோ தங்க இருக்கிற இடத்த இவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கிறான். ஒரு நாள் பகலா தாடியெல்லாம் வளருது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசத்துக்கு தேடி அந்த இடத்த கண்டுபிடிச்சு அதுக்கு எப்படி போகணுன்றதையும் புரிஞ்சுக்கிறான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு புனேவை காட்டுறாங்க. புனேல தான் இவனோட சொந்த ஊர். இந்த சொந்த ஊர்ல வந்து அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா பாத்தீங்கன்னா, இந்த மாவெல்லாம் அரைச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா வந்து இவன் இல்ல இல்லையா, அதனால வந்து அவ சர்வைவுக்காக என்ன பண்றது தெரியாம இதை பண்ணிட்டு இருக்கு. இவன் ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஊருக்கு வந்திருக்கான். ஆல்ரெடி யாருமே தெரியாம ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கான ட்ரெஸ்ல இருக்கிறதுனால அவங்களுக்கே யாருக்குமே தெரியல. ஆனா மனைவிக்காரிக்கு தெரியுது இவன் தான் நம்ம புருஷன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறா. பட் ஆனா பயப்படுறா. ஏன்னா வந்து அவ பிசினஸ் பண்ணிருக்கா பாத்தீங்களா, அதை பார்த்து பயப்படுறா. இவன் ஏதாவது திட்ட போறா அப்படின்னு சொல்லிட்டு மேல ஓடி போறா. அப்ப இவனே துரத்துக்கு போயிட்டு ஏய் நில்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட சொல்றான், இந்த மாதிரி நீ பயப்படவே தேவையில்ல, இதுக்கப்புறம் வந்து நீ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, நம்ம சந்தோஷமா வாழலாம், என்கிட்ட நிறைய காசு இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இந்த சீன் இங்கே கட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கடன் வாங்கியிருப்பான் அந்த பர்சன் வந்து, இந்தப்பா இந்த கடத்தெல்லாம் எப்ப நீ அடிக்க போற, இந்த மாசத்துக்குள்ள நீ வட்டி முதலமா கொடுக்கலனா வந்து உன் வீடை ஜப்தி பண்றான் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வந்து ஒரு தங்க நாணயத்தை கொடுத்து இந்த தங்க நாணயத்தை வச்சுக்கங்க அப்படின் போது அவர் சந்தோஷப்படுறாரு. எது இது உனக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதுங்க, இதை வச்சுக்கங்க அப்படின் போது இன்னும் ஒரு 3 இருக்குதுங்க, அதே உங்களால வித்து கொடுக்க முடியுமா, என்னது இன்னும் 3 அப்படின் போது சரி ஓகேப்பா வித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வித்து கொடுக்குற ஒரு புரோக்கரா இவர் மாறிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, தங்க காசா எடுத்துட்டு வந்து அந்த குடிமைக்காரர் கிட்ட கொடுத்துட்டே இருக்கிறான். இந்த குடிமைக்காரமே வந்து அதை வித்து இவனுக்கு கொடுத்து இவர் மிகப்பெரிய ஒரு பணக்காரனா ஆயிடுறான். அந்த ஊர்லயே வந்து மிகப்பெரிய ஒரு ஜமீன்தார் கிட்ட ரேஞ்சுக்கு அவன் வளர்ந்து போயிடுறான். இது வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்தில் நடக்கிற கதைங்க. அதனால வந்து ஒரு பிரிட்டிஷ்காரர் என்ன கேட்கறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த குடிமைக்காரர் கிட்ட அந்த தங்கடங்கள்லாம் எப்படி இவனுக்கு வருது அப்படின்றத வந்து நீ தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்ல இல்ல சார் நான் வந்து ஒரு புரோக்கர் தான், அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு போயிடுறான். பட் ஆனா இவனுக்கே ஒரு கியூரியாசிட்டி வருது, இந்த தங்கத்தை எப்படி எடுத்துட்டு வரா அப்படின்றத வந்து இந்த வயசானவர் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு. இதனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல உடன்கட்டை இருதல் அப்படின்ற மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதனால வந்து புருஷன் செத்துட்டானா கூடவே பொண்ணும் செத்துறணும். இந்த பழக்கம் இருந்த காலகட்டத்தில் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சில காசுகள் கொடுத்துட்டு அந்த பொண்ணை வந்து வாங்கிட்டு வந்திருப்பாரு. நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணை காட்டி, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் யூஸ் ஆகுவா, உங்க வீட்டு வேலைக்கெல்லாம் செய்யறதுக்கு அவ வந்து பிரயோஜனமா இருப்பா, நீங்க கொஞ்சம் எடுத்துங்க அப்படின் போது மனைவி கிட்ட ஹீரோ கேட்கிறாரு. சரி ஓகே எடுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த பொண்ணை வந்து பறந்த மேல தங்க வைக்கிறாங்க. இப்ப நைட் ஆயிருது, மனைவி தூங்கிடுறா. இவர் காசை எண்ணிட்டு இருக்கும்போது பறந்த மேல இருந்து அந்த பொண்ணு வந்து, எனக்கு அவர் 50 ரூபா கொடுத்தாரு, இன்னொரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் ஏன் இங்க வந்தது உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இவர் அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு மேல போய் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு கிட்ட வந்து ஒண்ணு மண்ணமா இருக்கிறதுக்கு பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப வந்து அந்த பொண்ணு சொல்லும், இன்னும் 2 நாளைக்கு வந்து உங்களை வந்து இங்க விட்டு இந்த இடத்த விட்டு வேற எங்கேயுமே போக விடாம அந்த பெரியவர் இருக்க சொன்னாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதும் ஹீரோவுக்கு புரிஞ்சுது. ஆஹா இவன் வந்து தங்க இருக்கிற இடத்த வந்து தேடி பாக்குறதுக்கு போறான் போல இருக்குது அப்படின்னு மாதிரி ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு அங்க போய் பாக்குறாரு. சொன்ன மாதிரி இந்த தாத்தாக்காரர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தங்கத்தை தேடி அங்க அலைஞ்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல தாத்தா கண்ணுல படுற மாதிரி அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு கைத்து வழியா இறங்கி மேல ஏறான். இதை பார்த்த தாத்தா ஓ இங்கதான் தங்க இருக்குது போல அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இவன் போனதுக்கு அப்புறம் அவர் அங்க போய் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, உள்ள இறங்குறாரு. உள்ளுக்குள்ள இறங்கி போய் பார்த்தா அது வந்து ஏதோ ஒரு ரத்த கலர்ல ரத்தி ஒரு மாதிரி மூச்சு விடுற மாதிரியே இருக்குது. அந்த இடம் ஒரு மாதிரி ஆடுது. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு பொட்டி மாதிரி சின்னதா இருக்குது. அந்த பொட்டியை பார்த்துட்டு என்னடா இது இதுலதான் தங்கம் இருக்கும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வந்து கோதுமையில ஒட்டி வச்சு ஏதோ ஒரு பொம்மை மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்ததுமே வந்து அவர் வந்து என்னடா இது பொம்மை தான் இருக்குது அப்படின் போது திடீர்னு ஒரு உருவம் வருது. டக்குனு இவரை தூக்கிட்டு போயிருது. இதோட இந்த சீன் கட் ஆயிருது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கீழே இறங்கி வராரு. கீழே வந்து பார்த்தது தான் ஹீரோக்கு தெரியுது, அந்த தாத்தாக்காரர் வந்து சின்ன பின்னமா ஆகி சாகர கண்டிஷன்ல இருக்காரு. பட் ஆனா சாகல. முன்னாடி ஒரு பாட்டி தாய் கிழவி இருந்துச்சு பாத்தீங்களா, அதே போல இவரும் இருக்கிறாரு. எனக்கு வந்து நான் வந்து உன்னோட பங்குதாரர் ஆகணும் தான் ஆசைப்பட்டேன், இந்த தங்கத்து மேல எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொன்னதும் ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி கண் கலங்கிடுது. இதுதான் இந்த படத்தோட பி ஸ்டோரியுமே கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கண்ண முடுங்க பெரியவரே அஸ்திரம் வந்து போறான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அந்த மாதிரி சொன்னா அந்த வார்த்தை சொன்னாலுமே தூக்கிடுவாங்க இல்லையா, அதனால ஒரு கண்ண முடி தூங்குறாரு கொரட்டை விட்டு. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தாங்கிட்ட இருந்த அந்த கோதுமை எடுத்து வெளியே வைக்கிறான் ஹீரோ. வெளியே வச்சுட்டு இப்ப இவ்வளவு நாளா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, அந்த அஸ்திரம் வந்து காட்டுறாங்க. இந்த கோதுமைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஆக்சுவலா அஸ்தர் கிட்ட வந்து அல்லல்ல குறையாத தங்கம் இருக்கும். பட் ஆனா கோதுமை இருக்காது இல்லையா, அதனால வந்து ஹீரோ கிட்ட வந்து பிச்சை எடுக்கும். ப்ளீஸ்ரா இதை கொடுத்துறா அப்படின்ற மாதிரி கெஞ்சும். இப்ப ஹீரோ என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, வேணும்னே வந்து அஸ்தரை வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பான். இதெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி, இப்படி போறேன் அங்க போறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பான். இந்த நேரத்துல டென்ஷனா அந்த அஸ்தர் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, இந்த பெரியவரோட கையை உடைச்சு நீ இப்ப குடுக்குறியா இல்ல இன்னும் உக்கிரமா ஏதாவது பண்ணவா அப்படின்ற மாதிரி அது ரியாக்ஷன் பண்ணும். இதை பார்த்து அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, கோதுமையை தூக்கி அங்க போடுவான். இது கோதுமை எடுக்க போற நேரத்துல இதோட முதுகு பின்னாடி வந்து ஒரு சின்ன பை மாதிரி இருக்கும். அதுல வந்து தட்டி விட்ட உடனே தங்க காசா கொட்டும். அந்த காசெல்லாம் எடுத்துடுவான். எடுத்துட்டு மேல வர நேரத்துல என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, அந்த பெரியவருக்கு வந்து சாப விமோசனம் கொடுக்கணும் இல்லையா, அதனால வந்து அவன் கையில வச்சிருக்கிற அந்த விளக்க வந்து அவர் மேல தூக்கி போடுவான். எரிஞ்சு அவர் அங்கேயே செத்து போயிருவாரு. இவன் அதுக்குள்ள மேல வருவான். மேல வர நேரத்துல அந்த அஸ்தரமே வந்து இவனை பின்னாடி
துரத்திக்கிட்டே வரும். ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல இவன் வந்து தப்பிச்சிருவான், அந்த கதவை மூடிடுவான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வேலைக்காரியா வந்துச்சு பாத்தீங்களா, அந்த பொண்ணை வந்து இவர் கீப்பா வச்சுக்கிறாரு. ரொம்ப ஜாலியா வாழ்க்கையை வாழ்றாரு. மது மாது சூதுன்னு வாழ்க்கையை வந்து பயங்கரமா ஓட்டுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல வயசாகுது, கண் பார்வையெல்லாம் மங்குது, சரியா நடக்க முடியல. ஏன்னா லாஸ்ட் டைம் அவர் வந்தப்பயே வந்து உயிர் தப்பிச்சது பெரிய விஷயம். இதுக்கு மேல நம்மளால போக முடியாதுன்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. சோ தன்னோட கீப் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுதுன்னா, கீப் என்ன 3 தடவை போயிட்டு வந்துட்டீங்க, உங்களால முடியல, என்னத்த பண்றது, நகை எதுவுமே இல்லையே, என்ன வாழ்க்கையை ஓட்டுறது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. டென்ஷனா பேசுது. அப்ப வந்து அவன் வந்து வாய மூட்டுறி அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப வந்து இல்லங்க, அப்ப இப்படியே இருந்தா எப்படி, தங்க நமக்கு தேவையில்லையா அப்படின் போது இவருக்கு வந்து ஒரு பெரிய பையன், ஃபர்ஸ்ட் பையன் பிறந்திருப்பான். அவனுக்கு வந்து ஒரு பக்கம் கால் வந்து ஊனமா இருக்கும். அவன் வந்து என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, அவன் ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பான். அவன் வந்து கொஞ்சம் ஏறி ஏறி இறங்கிட்டு இருப்பான். அப்ப வந்து உங்க பையனை வேணா அனுப்பிச்சு பாருங்களேன், அவன் வேணா ஏதாவது ட்ரை பண்ணா நல்லா இருக்குமா, அந்த ஊனனை வச்சுலாம் எதுவுமே பண்ண முடியாது, அவனால ஒண்ணும் பண்ண முடியாது, நீ சும்மா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இப்ப அப்பாக்காரருக்குமே பெருசா வழி இல்ல. அதனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இந்த பெரிய பையனையே கூட்டு போறாரு. இந்த பையனை வந்து கூட்டு போகும்போது சொல்றாரு, இந்த மாதிரி அஸ்திர பத்தி சொல்றாரு, அந்த சாபத்தை பத்தி சொல்றாரு, அந்த பாட்டி கிட்ட இருந்து எப்படி இந்த விஷயத்தை கறந்துக்கிறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கும் போறாங்க. இப்ப அப்பாக்காரர் வந்து அந்த கோதுமை எப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் செஞ்சுட்டு இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது இப்போ நீ இதெல்லாம் எடுத்துட்டு வர தேவையில்ல, இந்த கோதுமையெல்லாம் இங்கேயே வச்சுக்க, நான் என் கையில வச்சிருக்கிறேன், இன்னைக்கு வந்து நம்ம எதுவும் எடுக்க போறதுல சும்மா பிராக்டிஸ் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பா அங்க கூட்டு போய் உள்ள காட்டுறாரு. அந்த பையனை வந்து இங்க ஏதோ ஒரு ஊரை தெரிஞ்சு, அதாவது அந்த வயசானவர் இருக்க பாத்தீங்களா, அவரை காமிச்சு இதுதான் அந்த பாட்டி அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல இது பாட்டி இல்ல, இது என்னோட நண்பர், அவர் நீ கண்டுக்காத விடு, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்ப அந்த அஸ்தர் வருமா அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்கும்போது நம்ம தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த கோதுமையை எடுத்துட்டு வந்தா தான் அஸ்தர் இங்க வரும். ஆக்சுவலா அஸ்தருக்கு வந்து அந்த கோதுமை மேல மட்டும் தான் ஆசை அதிகமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் நம்ம கிட்ட எந்த கோதுமை இல்லையா, அதனால நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்ற மாதிரி அந்த அப்பாக்காரர் சொல்றாரு. அப்ப அந்த குட்டி பையன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அவன் மறைச்சு வச்சிட்டு இருக்கிற கோதுமையை காட்டுறான். அப்பா பதறி போயிறாரு. இந்த நேரத்துல அப்பாவை கொல்றதுக்காக அந்த அஸ்தர் கிட்ட வருது. இந்த நேரத்துல தப்பிச்சு அந்த வட்டத்துக்குள்ள போய் உட்கார்ந்துறாரு. அப்ப அந்த பையன் வந்து தவறி வெளியே விழுந்துடுறான். அப்பாக்காரர் அவனை காப்பாத்துறதுக்காக கிட்ட போறாரு. இப்போ அந்த கோதுமையை பார்த்ததுனால அந்த அஸ்தர் என்ன பண்ணிருதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோதுமையை சாப்பிடுறதுக்கு பிஸியா இருக்கு. இப்ப அப்பாக்காரர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு வாடா மேல போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கைத்துல ஏறிட்டு இருக்காரு. இப்ப இந்த பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, பயப்படாம அந்த அஸ்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட பையில இருந்து அந்த தங்க நாணயத்தெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். எடுத்துட்டு ஜஸ்ட் மிஸ்ல இந்த தடவையும் வந்து தப்பிச்சிடறாங்க. இப்ப அந்த பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த தங்க காசெல்லாம் அப்பா கிட்ட காட்டுறான். இப்ப அப்பாக்காரர் டப்புன்னு அடிச்சுட்டு, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற, அறிவிலியாடா உனக்கு, இந்த மாதிரிலாம் எதுக்குடா என்ன கேட்காம நீ வந்து அந்த கோதுமை எடுத்துட்டு வந்த அப்படின்ற மாதிரி அப்பா திட்டுறாரு. இருந்தாலும் இந்த பையன் வந்து நம்ம நல்லதுக்கு தான்ப்பா இப்படி பண்ணேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது சரி ஓகே ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, அவன் பண்ணதுக்கு வந்து ஒரு தங்க காசை மட்டும் கொடுத்துட்டு இதுதான் உன்னோட முதல் வருமானம், பத்திரமா வச்சுக்க, அப்புறமா அப்பா கேட்கும்போது கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுதான் இந்த படத்தோட ஃபன் அண்ட் கேம்ஸ் கூட. ஆனா அந்த பையன்காரன் முறைச்சபடியே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ராத்திரி அப்பாவோட கீப்பர் இருக்காங்க பாத்தீங்களா, அவகிட்ட வந்து இந்த தங்க நகையை கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் இதுக்கப்புறம் நிறைய தங்க கொடுக்குறேன், இதுக்கப்புறம் வந்து என் கூட இரு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்டா உனக்கு என்ன வயசாகுது, என்ன போய் இந்த மாதிரி கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இந்த சீன் அங்கேயே கட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்பாக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பக்கத்துக்கு வெல்விஷர் ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் சொல்லிருப்பாரு, நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வாங்கிருக்கலாம், நான் வந்து அந்த பத்திரத்தை கூட காமிச்சேன், நீங்க தான் வாங்கமா போயிட்டீங்க, இப்போ வந்து தும்பாட் முழுசுமா வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை பார்த்து அப்பாக்காரர் வந்து ஐயோ இதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே ஜப்தி பண்ணிட்டாங்கன்னா இந்த தங்க காசுகளை எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அப்பா புரிஞ்சுக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட மிட் பாயிண்ட் கூட. சோ இப்போ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அப்பாக்காரர் வந்து அந்த பையன் கிட்ட வந்து வரைக்கும் அவர் சேர்த்து வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த நகையெல்லாம் காட்டாரு. எப்பா இதுவே போதுமேப்பா நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு அப்படின் போது எங்க அம்மாவோட புத்தி தாண்டா உனக்கும், அவங்களும் வந்து ஒரு தங்க காசை வச்சு வாழ்க்கையை ஓடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, நீயும் அப்படிதான் நினைக்கிற அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இந்த சீன் இங்கே கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்பாக்காரருக்கு வந்து அந்த கீப் வந்து சொல்லிருது இந்த மாதிரி ஒரு தங்க காசை கொடுத்து என்ன கூப்பிட்டான் அந்த பையன் வடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்பாக்காரர் டென்ஷன் ஆயிட்டு என்ன வயசாகுது அதுக்குள்ள உனக்கு பொண்ணு கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போட்டு அடியோ அடின்னு அடிக்கிறாரு. அப்ப அந்த பையன்காரர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அப்பா இதுக்கப்புறம் அந்த தங்கத்தை எடுக்க முடியாது, அந்த பையன் நம்ம எடுக்கலாம், அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், நம்ம வந்து நிறைய கோதுமையை ரெடி பண்ணி ஒண்ணா போடுவோம், அந்த டைம் டியூரேஷன்ல நம்ம இந்த பைய எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறான். இது அப்பாவை புரிஞ்சுட்டு ஆமாடா இது நல்ல ஐடியாவா இருக்குடா, இதுதான் நம்ம கடைசி சான்ஸ், இதுக்கப்புறம் வந்து அந்த இடத்தை ஜப்தி பண்ணாங்கன்னா நம்மளால அங்க போக முடியாது, கடைசியா ஒரு தடவை இந்த தங்க காசெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த சான்ஸ் மட்டும் தான் இருக்குது, இதை நம்ம பண்றது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி அப்பாவும் புரிஞ்சுக்கிறாரு. ஏதாவது இந்த படத்தோட பேட் கை எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவாங்க. ஒரு 2-3 வருஷம் போற நானே உனக்கு ஏதாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த வயசுலயே அந்த பையனுக்கு வந்து தப்பான பழக்கம் எல்லாத்தையும் காட்டி விடுறாரு. அந்த காலகட்டங்களில் வந்து சின்ன வயசுலயே கல்யாணம் பண்றாங்க, அதனால அது பெருசா தெரியல. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த அப்பாவும் பையனும் போறாங்க, ரெண்டு பேருமே இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் அப்பா 2 கோதுமை எடுக்கிறாரு. இப்போ 2 அஸ்தர் வருது. ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி அப்பா பதறி போயிறாரு. ஆஹா இப்போ எத்தனை கோதுமை எடுக்கிறப்போ அத்தனை கோதுமைக்கு அத்தனை அஸ்தர் வந்துச்சுன்னா நம்மளால சமாளிக்கவே முடியாதுடா, நம்ம ஜோலி முடிச்சிருமேடா அப்படின்ற மாதிரி அப்பா யோசிச்சு திரும்புறதுக்குள்ள பையக்கார எல்லாத்தையும் கீழே கொட்டிடுறான். இப்போ இவருக்கு என்ன பண்றதே தெரியல, இவ்வளவு கொட்டிருச்சு. சோ இதுதான் இந்த படத்தோட ஆலிஸ் லாஸ்டும் கூட. இப்போ இவங்க 2 பேருமே சுத்தி நிறைய அஸ்தர் வந்து நின்னுட்டு இருக்குது. இப்போ அப்பா வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இப்போ பையனை காப்பாத்தி ஆகணும். அதனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, கைத்துல வந்து இந்த கோதுமை எல்லாத்தையுமே அவரோட உடம்புல கட்டிட்டு இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா கைத்துல ஏறாரு. இதுதான் இந்த படத்தோட டார்க் நைட் ஆஃப் த சோலும் கூட. எல்லா அஸ்தருமே சேர்ந்து அப்பாக்காரரை வந்து கடிச்சு வச்சிருது. இப்போ பையன் ரொம்ப பதறி போயிடுறான், அப்பாவை காணோம். இதுக்கப்புறம் பையன் வந்து அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு வெளியே வரான். அப்பாக்காரர் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு ஓரத்துல இருக்காரு, அந்த அஸ்தர் கடிச்சதுனால இவரும் சாபத்துக்கு உள்ளாயிட்டாரு. இந்த பையன் வச்சுக்கடா அப்படின்ற மாதிரி அப்பாக்காரர் கொடுக்குறாரு. இப்போ இந்த பையன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, வேணாம்ப்பா வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏய் இந்த தங்கத்தை வச்சுக்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த பையன் வந்து இவன் கையில வச்சிருந்த விளக்கு எடுத்து அப்பாவுக்கு காலில் போட்டு விட்டுறான். சோ அப்பாவுக்கு வந்து இப்போ சாபம் வந்துருச்சு. இதனால வந்து அவர் சாவே மாட்டாரு, கடைசி வரைக்கும் இந்த மாதிரி பேய் மாதிரி தான் சுத்திட்டு இருப்பாரு அப்படின்னு பையன் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த விளக்கு எடுத்து அப்பா மேல போட்டு விட்டுறான். அப்பா செத்து போயிருவாரு. இதுதான் இந்த படத்தோட ஃபினாலுமே கூட. அழுதுகிட்டே அங்க இருந்து வெளியே வரான். தன்னோட அப்பாவே அவன் இழந்துடுறான். அந்த அரண்மனைக்கு வெளியே போயிட்டு கதவை மூடுறான். இதோட இந்த படம் முடியுது. பேராசைப்பட்டா பெரிய நஷ்டம் வரும் அப்படின்றத வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கிற படம் தான்
இந்த படம் உண்மையிலேயே நல்ல படங்க. இந்தியாவுல ஹாலிவுட் தரத்துக்கு ஒரு படத்தை எடுக்க முடியும்னா இந்த படத்தை சொல்லலாம். குறைஞ்ச பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க, ஆனா நல்லா மேக்கிங்ல சூப்பரா வேலையை பார்த்திருக்காங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10 out of 8ங்க. இந்த படம் சேவ் தி கேட் வெர்ஷன்ல என்ன ஜானர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் இன் தி ஹவுஸ்னு சொல்வாங்க. அந்த ஜானர்ல தான் வருது. உண்மையிலேயே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நான் முழுசா பார்க்கணும்னு விருப்பப்படுற ப்ரோ அப்படி மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா முழு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்திருக்கேன், போய் பாருங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பரத்வாசன்.